சேனலை பார்த்து கொண்டிருக்கும் எல்லா அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நானும் ஐடிக்காரன் தான். சேனல்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப மன்னிக்கணும். எனக்கு சில ஹெக்டிக் ஒர்க்ஸ் இருந்ததுனால என்னால தொடர்ந்து வீடியோ போட முடியல. பட் ஸ்டில் இனிமேல இருந்து நான் ரெகுலரா வீடியோ போட கண்டினியூ பண்ணிடுறேன். நம்ம குவிக்கா நம்ம இந்த சேனல் பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஐடி ரிலேட்டடா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ரியல் வேர்ல்ட்ல. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ்னா என்னென்ன ஐடி டீம்ஸ் இருக்கு எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அதை நீங்க பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், எல்லாமே செக் பண்ணிடுங்க. அண்ட் இது பைத்தானோட லாஸ்ட் வீடியோ, பைத்தான் சீரிஸோட லாஸ்ட் வீடியோ. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே செட்டப்ஸ், பேசிக்ஸ், இன்ட்ரடக்ஷன் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கண்டிஷனல் லூப், ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட், ட்ரிபிள், செட்ஸ், டிக்ஷனரிஸ், ஃபங்க்ஷன்ஸ், மாடியூல், பேக்கேஜஸ், ஃபைல் ஹேண்ட்லிங் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட் தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் எல்லாரும் கேட்கலாம், அட்வான்ஸ் கான்செப்ட் எடுப்பீங்களா கேட்டா, அட்வான்ஸ் கான்செப்ட் நான் இப்போ எடுக்க மாட்டேன். உங்களுக்கு கோட்ல ஒரு ஃபெமிலியாரிட்டி, ஒரு ஐடி ஸ்டைல் ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் நான் அட்வான்ஸ் கான்செப்ட் குள்ள போக மாட்டேன். நம்ம இதுக்கு அடுத்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறமா இதுல இருந்து ஏஐ சீரிஸ் தனியாக நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன படிக்க போறோம்னா ஏபிஐஸ் பத்தி படிக்க போறோம். ஸோ ஸ்கிராச் லைன் ஏபிஐஸ்னா என்ன, ஏபிஐனா என்ன, இதுக்காக என்ன யூஸ், ஒரு டெஸ்டிங்ல என்ன பண்ணுவாங்க, டெவலப்பிங்ல என்ன பண்ணுவாங்கன்றதை நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். இதுக்கு அடுத்து வரப்போற வீடியோஸ் எல்லாமே ஏபிஐ ரிலேட்டடா தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ குவிக்கா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி புதுசா நீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஸ்டாலேஷன்ல இஷ்யூஸ் இருந்ததுன்னா நான் வந்து இன்னும் 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன்ஸ்ல இஷ்யூஸ் வந்தா என்ன பண்றது, ஒரு கோட் எரர்ஸ்னா வந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வீடியோ போட்டு நான் ட்ரை பண்றேன் கண்டிப்பா. ஸோ சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஒரு சப்போர்ட்டை நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்களோட ஃபீட்பேக் இந்த சேனலோட குவாலிட்டியோட இம்ப்ரூவ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஊப்ஸ் கான்செப்ட்குள்ள இன்னைக்கு நம்ம போயிடலாம். ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இஸ் அ ப்ரோக்ராமிங் அப்ரோச்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன, ஒரு கோட ஸ்ட்ரக்சரா ஆர்கனைஸ் பண்ணி அந்த டேட்டாவோட பிஹேவியரை பாக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கார்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ். அந்த கிளாஸுக்குள்ள நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ்குள்ள நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அது எல்லாமே அதுக்குள்ள ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது இந்த கார்ன்றது எடுத்துக்கலாம். கார் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னது, காரோட கலரு, மாடல், பிராண்டுன்றது ப்ராப்பர்ட்டி. அதோட ஆக்ஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டு ஸ்டாப்ன்றது வந்து அதோட ஆக்ஷன். ஸோ ஊப்ஸ்ன்னு என்ன ஜென்ரலா கேட்டாங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வேர் வி ஆர்கனைஸ் அவர் கோட் அரௌண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தட் கண்டெயின்ஸ் டேட்டா அண்ட் பிஹேவியர். அதாவது நம்ம ஒரு ஸ்டாட்டிக்கா ஒரு அப்ரோச்க்குள்ள போயிட்டு அந்த அப்ரோச்க்குள்ள ஒரு யூனிஃபார்மா வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு அந்த டேட்டாஸ் அந்த பிஹேவியரை செக் பண்றதுக்கு ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்ல போனா, நம்ம கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு, பாக்ஸ்க்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒரு ஆக்ஷன் நடக்குது. ஓகேங்களா? சோ ஊப்ஸ் என்னன்னு இன்டர்வியூல கேட்டாங்கன்னா, இட்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். We organize our code around objects that contain data and behavior சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது இப்படி என்ன சார் எனக்கு இது புரியலன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரியல் வேர்ல்ட்ல எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கார்ன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்டா? ஓகேங்களா? அந்த ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு, கலர் இருக்கு, மாடல் இருக்கு, அதுக்கான ஆக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த ஆக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கலர் அண்ட் மாடல், அதோட ஆக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப். அது எல்லாத்தையும் ஒரே ஐடியாக்குள்ள கிளாஸஸையும் ஆப்ஜெக்ட்ஸையும் போட்டு கொண்டு வரதுக்கு பேர் தான் ஊப்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம ஒன்னொன்னா போகலாம், உங்களுக்கு அதுலயே உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்ப ஜஸ்ட் ஹை லெவல்ல நான் வந்து பாருங்க, இதுதான் ஊப்ஸோட கான்செப்ட். அதாவது ஒரு கோட் ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஆர்கனைஸ் பண்ணி அதோடைய டேட்டாவையும் பிஹேவியரும் கொண்டு வரதுக்கு பேர் தான் ஊப்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், கிளாஸ்ன்ற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். ஒரு கிளாஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த டெம்ப்ளேட்ல சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a blueprint or a template used to create an object. ஒரு ஆப்ஜெக்ட்ன்றது என்னது, ஒரு கார். ஒரு கார் கிரியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் தேவையா இல்லையா? இப்ப நீங்க ஒரு ஒரு டிசைனராவே இருந்துட்டு போங்க, ஒரு ஆட்டோமொபைல் டிசைனராவே இருந்துட்டு போங்க. ஒரு கார் நீங்க கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சர்க்கியூட் பிரிண்ட் மாதிரி ஒன்று கொடுப்பீங்க. அதாவது ஒரு ஆர்கேட் ஸ்ட்ரக்சரோ இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ கேட் ஸ்ட்ரக்சரோ நீங்க கொடுப்பீங்க. அதுக்கு பேர் தான் ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்ட்குள்ளதான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்க வந்து இன்சர்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரிதான் இப்ப பாத்தீங்கன்னா, இது வந்து கிளாஸ்ன்றது ஒரு ப்ராடக்ட்ன்றது இப்போ இ காமர்ஸ் சைட்ல இந்த கிளாஸ் ப்ராடக்ட்ன்ற கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு பெரிய கண்டெய்னர் வச்சுக்கோ, அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? சோ இந்த நேம்ன்ற வேரியபிள் வந்து லேப்டாப்புக்கு இருக்கா, அது நேம் ஆப்ஜெக்ட். அப்புறம் பிரைஸ் வந்து பிரைஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ கிளாஸ்ன்றது ஒரு ப்ராடக்ட், அதுக்கு கீழே வர ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து பார்க்க போறோம். இப்போதைக்கு இட்ஸ் அ ப்ளூ பிரிண்ட். இட்ஸ் அ ப்ளூ பிரிண்ட் யூஸ் டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
சரி, இப்போ நான் அடுத்து என்ன பார்க்க போறேன்? நெக்ஸ்ட் இந்த கான்செப்ட்ல ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா இட்ஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். நம்ம முன்னாடி என்ன பண்ணோம்? கிளாஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த காரோட ப்ளூ பிரிண்ட் வந்து கிளாஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் என்னன்றதை பார்க்க போறோம். கார் மட்டும் கொடுத்தா போதுமா? காரோட ப்ளூ பிரிண்ட் கொடுத்தா போதுமா? அதுல இருந்து கிரியேட் ஆகிற ஆப்ஜெக்ட்ஸ் என்னன்றதையும் பார்க்கணும்ல. அதுதான் இந்த கிளாஸ் இஸ் த ப்ளூ பிரிண்ட்னா ஆப்ஜெக்ட் இஸ் த ஆக்சுவல் திங் கிரியேட்டட் ஃப்ரம் த ப்ளூ பிரிண்ட். அதாவது கார்னா என்ன? ஒரு கார்ன்றது ஒரு அந்த கிளாஸ். அதுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு பிராண்ட் இருக்கும், ஒரு கலர் இருக்கும், ஒரு மாடல் இருக்கும். நீங்க எவ்வளவு விஷயம் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சோ நீங்க இந்த காரு, இந்த பிராண்டு, ஓகேங்களா, இந்த கலரு, இந்த பிராண்ட், இது ரெண்டும் எதுக்கு சொந்தமானது? இந்த கிளாஸுக்கு சொந்தமானது. ஓகேங்களா? சோ கிளாஸ் கார், கிளாஸ் வந்து கலரு. ஓகேவா? அப்படி சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த காரோட கிளாஸ்க்கு சொந்தமான ஆப்ஜெக்ட், கலரும் பாத்தீங்கன்னா இந்த காரோட கிளாஸுக்கு சொந்தமான ஆப்ஜெக்ட். ஓகேவா? அப்போ கார் ஒன், இது கார் ஒன்னோட இது கார் ஒன் இஸ் கார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா நீங்க டைரக்டாவே கால் பண்ணலாம் இதை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கிளாஸ் நீங்க கால் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் தேடி வந்துடும். கார் ஒன்னுக்குள்ள என்ன ஆப்ஜெக்ட் இருக்காரு? கார் ஒன்றது நான் காரா வந்து சேர்த்திருக்கேன். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்னா இந்த கார் ஒன்னுன்றது நான் கால் பண்ணும்போது என்ன பண்ணணும்? இது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் இதை கால் பண்ணிடும். இந்த கிளாஸை கால் பண்ணா இதுக்குள்ள இருக்கிற ரெண்டு விஷயமும் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து பிராக்டிக்கலா போகும்போது புரிஞ்சு. இப்போதைக்கு ஆப்ஜெக்ட்ன்றதுன்னா ஒரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி அதுக்குள்ள வர ஆப்ஜெக்ட்ஸ் அது எல்லாமே. ஓகேவா? அது கிரியேட்டர்ஸ் வந்து ப்ளூ பிரிண்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஒன், ப்ராடக்ட் டூ ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட்டர்ஸ் வந்து ப்ராடக்ட் கிளாஸ். அதாவது இந்த ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இதுன்னு கிடையாது. இப்போ நீங்க வந்து இந்த கார் பிராண்டுக்கு பதிலா நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆஹ், ஒரு நிமிஷம் இருக்கு. இதை நான் கமெண்ட் எடுத்து விட்டுறேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா ப்ராடக்ட் ஒன் ஈக்குவல் டு கியா, ப்ராடக்ட் டூ இஸ் ஈக்குவல் டு ஹுண்டாய். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆச்சு? ப்ராடக்ட் ஒன், ப்ராடக்ட் டூ வந்து பாத்தீங்கன்னா அது ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட்டட் ஃப்ரம் த ப்ராடக்ட் கிளாஸ். அதாவது இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்ன்ற அந்த கிளாஸ்ல இருந்து கிரியேட் ஆன ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு ரியல் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க கிளாவுக்கு பதிலாக லாகின்ற கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லாகின் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஆட் பண்ணுவேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கிளாஸ்ன்றது வந்து ஜஸ்ட் பிகாஸ் நீங்க டைரக்டா நீங்க ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்றது மட்டும் கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து சும்மா கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? பிரிண்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்றேன். இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பாப்போமா? ஏன்னா ஒன்றும் ஆகாது. பிகாஸ் நான் இங்க வந்து கார்ன்றது எக்ஸ்பிளிசிட்டா வந்து பிரிண்ட் வந்து இங்க கொடுத்துருக்கேனே தவிர நான் இங்க வந்து ஸ்டார்ட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல இப்போ நான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிட்டேன். இதுல இருக்கிறது எல்லாத்தையுமே கால் ஆகுது, ஆனா பிரிண்ட் ஆக மாட்டேங்குது. அது ஏன் பிரிண்ட் ஆக மாட்டேங்குது இப்போ பாத்துடலாமா? பிகாஸ் நான் இங்க செல்ஃப் பேராமீட்டர் கொடுக்கல. செல்ஃப் பேராமீட்டர் இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறேன். செல்ஃப் பேராமீட்டர்ன்றது ஒன்றும் இல்லை. அது வந்து இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டே நான் கால் பண்றேன். அதாவது இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், அதாவது இந்த ஆப்ஜெக்ட்ஸ்ல இருக்கிற பேராமீட்டர்ஸ் நான் வந்து இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்றது தான் செல்ஃப் பேராமீட்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நான் செல்ஃப் பேராமீட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? இப்போ வரல, ஒரு நிமிஷம். ப்ராடக்ட் கார்டு, ஒரு நிமிஷம் இருக்கு. ஏன் வரல அப்படின்னா நான் ஜஸ்ட் இங்க செல்ஃப் கொடுத்துட்டேன். நான் செல்ஃப் கொடுத்துட்டேன், ஆனா எங்க இந்த செல்ஃப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. நான் என்ன பண்ணிருக்கேங்க, இந்த செல்ஃப் அந்த கார் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. கார் ஸ்டார்ட் பண்ணோன்னு பிராண்ட் எல்லாம் போயிடுச்சு. ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கீ வேணும். ஸோ கீ வேண்டதுக்கு என்ன பண்ணணும்? இக்னிஷன் கீ போட்டாச்சு, இக்னிஷன் கொடுக்கணும்ல. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த காரோட கிளாஸ் வந்து என்னன்றது இந்த வேரியபிள நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண போறேன்? கார் ஒன் டாட் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணணும் நான். ஸோ கால் பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? இந்த ஃபங்க்ஷனை நான் மென்ஷன் பண்ணிருக்கேன்ல, அதை நான் கால் பண்ண போறேன் நான். ஓகேங்களா? பாருங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு கிளாஸுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்றீங்க. டிக்ளேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த செல்ஃப் மெத்தட் வந்து என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை நான் வந்து எடுக்கிறேன், இந்த இந்த பிரிண்ட்டை வந்து நான் எடுக்க போறேன், நான் கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துட்டோம் கிளாஸ்க்குள்ள. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு தெரியும் நான் இந்த கிளாஸுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் வந்து இருக்கிறது. அதாவது நான் சாவி வந்து போட்டுட்டேன். நான் தான் இந்த கார் ஒன்னு வச்சுக்கோங்க.
நான் இந்த காருக்குள்ள சாவியை இன்சர்ட் பண்ணிட்டேன், இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற காரை இன்சர்ட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ண போறேன், இந்த கார் மூலியமா என்ன பண்ண போறேன், ஸ்டார்ட் பண்ண போறேன். சோ நான் இந்த கார் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணிட்டேன். அப்ப திரும்ப கால் பண்ண காரை கால் பண்ண அவசியமே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, கார் ஒன் டாட் ஸ்டார்ட்ன்றது கீ, அந்த கீ கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், இது ஸ்டார்ட் ஆயிட்டு ஸ்டார்ட்னு சொல்லிட்டு வந்துருச்சு பாருங்க. சோ இது ரொம்ப சிம்பிளா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் தான். சோ நம்ம இதை வந்து போக போக நம்ம பிராக்டிகலா பண்ணும்போது நிறைய விஷயம் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம கிட்ட அடுத்ததுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர், அதாவது இனிட்ன்ற அந்த கன்ஸ்ட்ரக்டர் விஷயத்துக்கு நம்ம இன்னைக்கு போக போறோம் நம்ம. ஓகேங்களா? ஓகே, ஒரு செகண்ட். சோ இந்த கன்ஸ்ட்ரக்டர்ன்றது ஒண்ணும் இல்லைங்க. இது வந்து எப்படின்னா ஒரு ஸ்பெஷல் மெத்தட். என்னன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே அது ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம கீ இன்சர்ட் பண்ணாதான், அதாவது இந்த கார் ஒன் டாட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு இன்சர்ட் பண்ணாதான் இங்க வந்து அந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நான் கார் ஒன் இஸ் டு கார்னு கொடுத்துருக்கேன். இது பிரிண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? சோ கார் ஆப்ஜெக்ட் கிரியேட்டர்னு சொல்லிட்டு வருது. இங்க என்னங்க நடக்குது, நான் முன்னாடி அதே மாதிரி தான் கொடுத்தேன், ஃபங்க்ஷன் கொடுத்தேன். ஆனா எனக்கு அப்போ வந்து ஆப்ஜெக்ட் கால் ஆகல. ஆனா இப்ப மட்டும் கால் ஆகுதுன்னு சொல்லிட்டு நல்லா யோசிங்க. இங்க பாருங்க, நான் இன்னொன்னு சொல்றேன், நான் இன்னொரு ஃபங்க்ஷனும் காட்டுறேன். நான் இங்க நான் ஒரு வேலை டெஃப் டம்மி செல்ஃப், ஓகேங்களா, கொடுத்துட்டு பிரிண்ட் செல்ஃப் ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இதே கார் தான், இதே கார் ஒண்ணுல நான் ஆல்ரெடி இக்னைட் பண்ணிட்டேன். நான் இக்னைட் பண்ணிட்டு வச்சுட்டேன். சோ இப்போ எனக்கு என்ன ஆகணும், எனக்கு ரன் ஆகும். ஆனா ரன் ஆகல, எனக்கு இது ஒண்ணு மட்டும் தான் ரன் ஆகுது. ஏன் ரன் ஆகுது, ஏன்னா நான் இங்க ஆல்ரெடி கார் ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் இனிட்ன்ற ஒரு கீ என்ன போட்டுட்டேன் இங்க. இது என்ன ஆகும்னா, இந்த மெத்தட் என்ன பண்ணும்னா, அந்த மெத்தட் போட்ட உடனே அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகே, போட்ட உடனே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சென்சார் சுவிட்ச் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சென்சார் சுவிட்ச் நம்ம கொடுத்த உடனே தேவையில்லாம நம்ம திரும்ப போய் திருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவே ஆன் ஆகிடும். ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, சில விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இனிட்ன்ற கீவேர்ட்ல கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அது ரன் ஆயிடும் எடுத்துக்கும். ஆனா எனக்கு திரும்ப அடுத்தது போய் நான் கால் பண்ண என்ன பண்ணணும், நான் திரும்ப அதே மாதிரி கார் ஒன் டாட் டம்மின்னு சொல்லிட்டு கொடுத்து நான் வந்து கால் பண்ணாதான் அந்த ஆப்ஜெக்ட் இருந்து ரெண்டாவதா கால் ஆகும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இனிட்ன்ற ஸ்பெஷல் மெத்தடுக்கும் நார்மல் மெத்தடுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஓகேங்களா? நார்மல் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற மெத்தடுக்கும் இனிட் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற மெத்தடுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? சோ இது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேஷனா இருக்கட்டும், நீங்க இந்த இனிட் ஆபரேஷன் எப்ப யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்றதுக்கும் இல்லாட்டி இனிஷியல் ஆப்ஜெக்ட்ஸ் ஓபன் பண்றதுக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு டெவலப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாகின் பேஜ் கிரியேட் பண்றதுக்கும் இல்ல ஃபார்ம் ஃபில்லிங்ல ஸ்டார்டிங்ல ஒரு சைன் அப் பண்ணி உள்ள போறதுக்கும் அந்த ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிறதுக்கும் அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இல்ல, மீனிங்ஃபுல்லா நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இது இப்ப ஞாபகம் வச்சுப்போம், இது இன்னைக்கும் இந்த கீவேர்டு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கலா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம அஞ்சாவது செல்ஃப்ன்ற அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? இது என்னன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்ம இதை எடுத்துடலாம். ஓ, எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, இப்போ இந்த கார் வந்து இந்த கிளாஸ் வந்து காருன்னு சொல்லிட்டு இருக்குங்களா, இந்த காரை நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டா வந்து அதை கிளாஸா கிரியேட் பண்ணிட்டேன். இந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒன்றா கிரியேட் பண்ணேன். ஒரு ஃபங்க்ஷன் இங்க நான் கிரியேட் பண்ணிருக்கேன். என்னன்னா இந்த செல்ஃப்ன்றது பிராண்ட், அதாவது இந்த இனிட் கீவேர்ட் கொடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எதுவுமே கேட்காம அது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சோ நான் இப்ப என்ன பண்ணிட்டேன், செல்ஃப் டாட் பிராண்ட் ஈக்குவல் டு பிராண்ட், பிராண்ட்ன்ற பாராமீட்டரி நான் வந்து டிக்ளேர் பண்ண செல்ஃப் டிக்ளரேஷன் நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? சோ இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் என்ன பண்ணுதுன்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் கால் பண்ணிடுது. அதாவது இந்த ஆப்ஜெக்ட் நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றதுக்காக இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. இப்போ என்ன ஆகுது, இந்த செல்ஃப் டாட் பிராண்ட், இந்த பிராண்ட்ன்ற பாராமீட்டர் நான் இந்த செல்ஃப் டாட் பிராண்ட் கீவேர்டுக்கு அந்த வேரியபிள இந்த பிராண்ட்ன்ற ஆப்ஜெக்ட்ல வந்து நான் அந்த பிராண்ட் வேல்யூக்கு நான் கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும் போது என்ன ஆகும்னா இந்த பாராமீட்டர் இங்க நான் டேரக்டா மேலேயும் நான் கால் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பிராண்ட்ன்ற பாராமீட்டர் நான் கால் பண்ணிடுறேன். சோ இங்க என்ன ஆகுது, இந்த கார் ஒன்னுன்றது நான் தான், இந்த கார் ஒன்னுன்றதுனால இந்த காரை போய் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் சும்மா இல்ல, நான் எந்த கார் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நான் இப்ப என்ன பண்ண போறேன், டொயோட்டான்னு மென்ஷன் பண்ணிட்டேன். இங்க நான் டொயோட்டாவை நான் கார் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் டூ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹோண்டா கார் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்போ நான் இப்படி மட்டும் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா நீங்க நினைக்கலாம் அது வந்து பிரிண்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனா பிரிண்ட் ஆகாது. ஏன்னா நான் இங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கலீங்க. நான் வந்து இங்க பாத்தீங்கன்னா பிராண்ட்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் மென்ஷன் மட்டும் தான் பண்ணிருக்கேன், நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. சோ என்ன பண்ண போறேன், நான் ஸ்டார்ட் பண்ணதை பிரிண்ட் பண்றதுக்கு என்ன பண்ண போறேன்னா இந்த கார் ஒன் டாட் பிராண்ட், அதாவது இந்த பிராண்ட் நான் கால் பண்ண போறேன்ல
செல்ஃப் டாட் பிராண்டிங் எடுத்துக்குதுல. ஸோ இந்த பேராமீட்டர் அட்ஜசன்ட் ஆகுதுல. அப்படி ஆகும்போது என்ன பண்ண போறேன், இந்த பர்டிகுலர் வேரியபிள் மென்ஷன் பண்ணுத இந்த பேராமீட்டர் நான் கால் பண்ண போறேன். ஸோ நான் கார் ஒன் டாட் பிராண்ட் என்னது, டொயட்டா. கார் டூ டாட் பிராண்ட் என்னது, ஹோண்டா. இப்போ நான் ரன் பண்ண என்ன ஆகும், எனக்கு டொயட்டா ஹோண்டான்னு வரணும். வருதுங்களா? ரொம்ப சிம்பிள்ங்க. இது செல்ஃப்ன்றது அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்றதுக்கு செல்ஃப் கீவேர்டை வந்து அதாவது கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணிப்பாங்க. பிராண்ட்ன்றது பேராமீட்டர். ஸோ இங்க என்ன பேராமீட்டர் கொடுப்போம், நான் ஒரு பிராண்டையும் நான் பாஸ் பண்ண போறேன். பேராமீட்டர் இங்க நான் பாஸ் பண்ண போறது இங்க வந்து எடுத்துக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த செல்ஃப் டாட் பிராண்ட்ன்றது என்ன ஒன்றும் இல்லைன்னா இந்த கார் ஒன் டாட் பிராண்ட், செல்ஃப் டாட் பிராண்ட் காரை தான் நான் வந்து செல்ஃப் டாட் பிராண்ட் கொடுக்க போறேன். காரை எடுத்துக்கோங்க. இந்த பிராண்ட்ன்றது இந்த கார். ஓகேங்களா? ஸோ கார் ஒன் டாட் பிராண்ட். ஓகேங்களா? ஸோ இது நான் போக போக நம்ம ரியல் டைம்ல பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா புரியும். பட் இப்போதைக்கு ஹை லெவல் ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்ஃப் கீவேர்டு இதுக்கு தான் டிக்ளேர் பண்றாங்க. ஒரு ஃபங்க்ஷன் வந்து அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்றதுக்கு, அதை கால் பண்றதுக்கு இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இன்னும் சிம்பிளா சொல்ல போனா செல்ஃப் டாட் வந்து அது பிலாங் டு கரண்ட் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் அது பிலாங் ஆகுது, செல்ஃப் டாட் பிராண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்த இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இங்க நான் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 10 கார் இருக்கு, 10 டிஃப்ரெண்ட் கார் இருக்கு. அதை நான் தனியாக ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நான் இப்போ கார்ன்ற ஷெட்ல வந்து இந்த 10 காரையும் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் நான். ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன், இந்த ஆப்ஜெக்ட் யூனிட் கால்ல வந்து நான் ஒரு பிராண்டா நான் கால் பண்ணும் போது, அதாவது ஒரு பிராண்டா நான் கால் பண்ணும் போது அது எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இது வந்து கீ இன்சர்ட் பண்றதுக்கு இது நான் வந்து வச்சுட்டேன். கீ இன்சர்ட் பண்றதுக்கு இந்த ஆப்ஜெக்ட் நான் வச்சுட்டேன். அது ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையான்றது, அதான் இன்சர்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆயிடும். அது ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையான்றதுக்காக தனியா ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன். இங்க நான் செல்ஃப் டிக்ளேர் பண்றேன்னா என்ன பிராண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்குன்றத நான் இந்த பிரிண்ட்ல டிக்ளேர் பண்றேன். ஓகேவா? செல்ஃப் ஆப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அது நீங்க வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும் பேராமீட்டர்ல கூட. சோ நான் வந்து இங்க என்ன பண்ண போறேன், கார் ஒன், அதாவது கார் ஒன் டாட் ஷோ பிராண்ட். இந்த ஷோ பிராண்ட்ன்றது இந்த பிரிண்ட்டுக்கு நான் தனியா கொடுத்துட்டேன். இந்த கார் ஒன்னு ஸ்டார்ட் பண்ண போறேன், கார் ஒன்ன ஸ்டார்ட் பண்ணிட்டு அதோட பிராண்ட் என்ன, கார் டூ ஸ்டார்ட் பண்ணிட்டு அதோட பிராண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். நீங்க தனியா நீங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ண வேணாம். ஏன்னா பிரிண்ட் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் இங்க. ஓகேவா? கால் பண்ணுங்க, ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எந்த கார்னு சொல்றது தனியா பிரிண்ட் தேவையில்லை. ஒரு டைம் பிரிண்ட் இது கொடுக்கணும் தேவையில்லை. இது கூட பாத்தீங்கன்னா ஒரு டைம் நான் கார் ஒன் கார் டூ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இங்க இன்புட் மெத்தட்ல கொடுத்து கூட நான் கால் பண்ணலாம். அது நம்ம வந்து போக போக பார்க்கலாம். பட் ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா அது ரன் பண்ணா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கார் ஒன்னோட பிராண்ட் டொயட்டான்னு வரணும். டொயட்டான்னு வந்துருச்சு பாருங்க எனக்கு. ஓகேங்களா? சோ உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். இது சரி, இப்போ வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளா வந்து ஒன்னு கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்ட் இது எல்லாமே நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ரியல் டைம் எக்ஸாம்பிள் எப்படி இதுவாகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? சும்மா நான் வந்து என்ன எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர்ன்ற ஒரு டேட்டா பேஸ் வந்து ஒரு கிளாஸ்ல நான் வந்து கஸ்டமருக்கான ஒரு டேட்டா பேஸை வந்து ஒரு கிளாஸ்ல ஸ்டோர் பண்ண போறேன். இந்த இனிட் ஆப்ஜெக்ட்ல நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். என்னென்னலாம் பண்ண போறேன்னா, ஒரு கஸ்டமருக்கு என்னென்னலாம் இருக்கணும், நேம் இருக்கணும், இமெயில் இருக்கணும். ஓகேங்களா? சோ செல்ஃப், இந்த ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்றதுக்கு செல்ஃப் கீவேர்ட் நான் பேராமீட்டர்ல பாஸ் பண்ணணும். அப்போ கஸ்டமர், நான் இந்த ஆப்ஜெக்ட் மூலமா கஸ்டமரோட நேம் நான் கால் பண்ண போறேன். இந்த ஆப்ஜெக்ட் மூலமா கஸ்டமரோட இமெயில் நான் கால் பண்ண போறேன். அப்போ நேம் அண்ட் இமெயில் கொடுத்து பேராமீட்டர் நான் கால் பண்ணிட்டேன். அப்ப நான் என்ன பண்ண போறேன் அடுத்து, கஸ்டமர் ஒன்னு நான் தான். ஓகேவா? கஸ்டமர் ஒன்னு நான் தான். கஸ்டமர் நானும் கஸ்டமர் கிளாஸ் ஓபன் பண்ணி பார்த்தா எனக்கு இந்த ரெண்டு விஷயம் வரணும். நேமும் வரணும், எனக்கு இமெயிலும் வரணும் எனக்கு. ஓகேவா? கரெக்டா நேமுக்கு நேரம் நேம போடுங்க, இமெயிலுக்கு நேரம் இமெயில் போடுங்க. ஆர்டர் மாத்திரக்கூடாது. ஓகேங்களா? கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன், ஒரு கஸ்டமரை கால் பண்ண போறேன் நான். ஓகேவா? சோ கால் பண்ண என்ன ஆகும், எனக்கு வந்து கஸ்டமரோட நேம் இமெயில் வரும். கஸ்டமரோட நேம் டீடைல்ஸ் வரும். செகண்ட் கஸ்டமரோட நேம் டீடைல்ஸ் வரும். நான் இங்க நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், இமெயில் கொடுக்கல. இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன், பிரிண்ட் கஸ்டமர் ஒன் டாட் இமெயில். ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறேன், கஸ்டமர் ஒன்னோட நேம், கஸ்டமர் டூவோட நேம், கஸ்டமர் ஒன்னோட இமெயில் வந்துடும். ஓகேங்களா? சோ இந்த ரியல் டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ChatGPT கிட்ட கேட்காம இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம ஒரு ஆப்ஜெக்ட்ல பிரிண்டா கால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு கஸ்டமர் இதை வந்து நீங்க வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? சின்னதா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ரியல் வேர்ல்ட்ல இதுதான் கிளாஸ், ஆப்ஜெக்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? கிளாஸ், அதோட ஆப்ஜெக்ட்ஸ், அதோட கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? சோ இதை வச்சு நம்ம நிறைய பண்ணலாம் ஃபியூச்சர்ல.
ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒன்றும் இல்ல, ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தடை வந்து இன்னொரு கிளாஸ்ல வந்து ரீயூஸ் பண்றதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு தடவை நியூட்ரல் போட்டு அடுத்த வாட்டி ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்ட் கியர் சொல்லிட்டு போடுறோம்ல, ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் அலோஸ் ஒன் கிளாஸ் டு ரீயூஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஃப்ரம் அதர் கிளாஸ். அதாவது ஒரு கிளாஸ் வச்சு ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ் வந்து இன்னொரு கிளாஸ்ல யூஸ் பண்றதுக்கு இது யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் சின்னதா எப்பவும் யூஸ் பண்ற ஒரு யூஸ்ஃபுல்லான எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்க போறேன். இது நம்ம ரொம்ப டீப்பா போக வேணாம். ஸோ நான் இங்க ரெண்டு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். அதாவது அனிமல் கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன், டாக்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். அங்க பேராமீட்டர்ல அனிமல்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். அது ஏன்னு சொல்றேன் நான் ரெண்டு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா அனிமல் என்ன பண்ண போகுது, சாப்பிட போகுது செல்ஃப் டிக்ளரேஷன் நான் கொடுத்துட்டேன். ஆப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணிட்டேன் செல்ஃப் டிக்ளரேஷன். ஸோ இந்த பேராமீட்டர்ல பாஸ் பண்ணி என்ன போகுது, இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது பிரிண்ட் கொடுக்க போகுது. ஓகேவா? என்ன கொடுக்க போகுது, இது ஆக்ஷன் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த டாக். ஓகேவா? டாக், இப்போ டாக்ன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அனிமலோட ஆக்ஷன் நான் எடுக்க போறேன். ஸோ அந்த டாக்ன்ற கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிட்டு அனிமலோட கிளாஸே நான் எடுக்க போறேன். நான் எடுக்க போகும்போது என்ன பண்ணா, இங்க கீழே என்ன பண்ண போறேன், டாக் இஸ் பார்க்கிங் சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆக போகுது, நான் டாக் ஒன்ன கால் பண்ண போறேன். டாக் கிளாஸ்ல இருந்து டாக் கால் பண்ண போறேன். ஸோ இது ஆல்ரெடி வந்து இன்ஹெரிட் பண்ணிருச்சு. இங்க பாருங்க, மேல இருக்கிற அனிமல் இங்க இன்ஹெரிட் பண்ணிருச்சு. ஸோ அதனால நீங்க சும்மா அனிமலை கூப்பிடணும் அவசியமே இல்லை. அதனால என்ன பண்ண போறீங்க, டாக் ஒன்னு சொல்லி டாக் ஒன்னு மட்டும் டிக்ளேர் பண்ணலாம். இப்போ டாக் ஒன் டாட் ஈட்னு கொடுத்தா அது அனிமல் இஸ் ஈட்டிங் வரும். டாக் ஒன் டாட் பார்க்னு கொடுத்தா அனிமல் இஸ் பார்க்கிங், அதாவது டாக் இஸ் பார்க்கிங் சொல்லிட்டு வரும். பாருங்க, அனிமல் இஸ் ஈட்டிங், டாக் இஸ் பார்க்கிங். அதாவது நீங்க ரெண்டாவது கிளாஸ் தான் மென்ஷன் பண்ணிருக்கீங்க, ஆனா முதல் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால நீங்க முதல் கிளாஸ் திரும்ப கூப்பிடணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலிமார்பிசம்னா ஒரு மெத்தடு, அதாவது ஒரு பேமெண்ட் மெத்தட்ல மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், அதாவது ப்ராசஸ்ல, அதாவது ஒரே ஒரு பேமெண்ட் மெத்தட் ப்ராசஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிபெண்டிங், அதாவது டிபெண்டிங்கான ஒரு விஷயம் லைக் வந்து ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாலினா மெனி, ஒரு மெத்தடு ஆர் இன்டர்ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றதுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேமெண்ட் வந்து கிரெடிட் கார்டு, யூபிஐ, வேலட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பீங்க. எல்லாம் ஒரே பேமெண்ட் மெத்தட் தான், ஆன் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் அது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்ம ரெகுலர் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேவா? நான் வந்து ரெண்டு அனிமலை வந்து நான் கூப்பிடுறேன். ஓகேங்களா? ரெண்டு அனிமல் கூப்பிடுறேன். ரெண்டு அனிமலுக்கான இது வந்து என்னன்றதையும் பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடி இப்போ சொன்ன மாதிரி டாக்னா என்ன பண்ணும், பார்க் பண்ணும். கேட்னா என்ன பண்ணும், மியாவ் பண்ணும். ஸோ நீங்க ஒரு ஃபங்க்ஷன் சவுண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டீங்க. நான் வந்து டாகை கூப்பிடுறேன், டாக்ன்ற கிளாஸ்ல கூப்பிடுறேன், கேட்டை கூப்பிடுறேன், கேட்ன்ற கிளாஸ்ல கூப்பிடுறேன். அப்போ டாகோட சவுண்டும் கேட்டோட சவுண்டும் பிரிண்ட் பண்ண டிஃப்ரெண்டா தானே வரும். ஸோ அதுக்கு பேர் தான் பாலிமார்பிசம் இங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து டாக்ன்ற கிளாஸ், ஒரு கேட்ன்ற கிளாஸ். அதாவது டாக் வந்து என்ன பண்ணும், ஒரு சவுண்ட் கொடுக்கும், பார்க் பண்ணும். அண்ட் கேட்ன்றது மியாவுன்ற சவுண்ட் கொடுக்கும். ரெண்டுத்தையும் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, நான் இந்த கிளாஸையும் கால் பண்றேன். ஆனா இங்க நான் இனிட் கொடுக்கல. இனிட் கொடுக்காதனால நான் தனியா போயிட்டு செப்பரேட்டா அதோட ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணணும். இனிட் கொடுத்தா நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இனிட் கொடுக்காதனால ரெண்டு ஃபங்க்ஷன் நீங்க செப்பரேட்டா கால் பண்ணணும். ஓகேங்களா? சோ உங்களுக்கு இது ஹை லெவல்ல புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்கேப்சுலேஷன் சொல்லிட்டு இந்த கான்செப்ட். என்கேப்சுலேஷன் ஒன்றும் இல்லைங்க. அதாவது ஒரு இன்டர்னல் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா தப்பி தவறி கூட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் பின் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க ஒரு பேங்கிங் ப்ராசஸ்ல ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா கார்டு நம்பர்லாம் நீங்க டிஸ்பிளே பண்றாம மெயில் அனுப்பக்கூடாது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா அதை ஹைட் பண்ணி இது பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன், அதாவது ஒரு டெவலப்பர் வந்து இதை ஹைட் பண்ணி கொடுக்கணும். இது வந்து ஓப்பனா பச்சையா வந்து பாத்தீங்கன்னா இதுவா கொடுக்க கூடாது. லைக் என்ன சொல்றது, ஒரு ஓப்பனா எல்லாரும் விசிபிள் பண்ற மாதிரி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் இந்த என்கேப்சுலேஷன். ஹைடிங் தி இம்பார்ட்டன்ட் ஆஃப் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் எதுவும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது it means an encapsulation means building data and methods together and controlling how the internal data is accessed or modified. அது ரொம்ப சீக்கிரசியா வச்சுக்கணும். யார் பார்க்கணும் யார் பார்க்க கூடாதுன்ற டிக்ளேர் பண்றதுக்காகவும் என்கேப்சுலேஷன் யூஸ் பண்றாங்க. சோ உங்களுக்கு நான் சொல்ற எக்ஸ்பிளேஷன் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி தான் நீங்க கூகுள்லேயே போட்டு பார்த்து கூட என்கேப்சுலேஷனுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லேமன் டேர்ம்ஸ் கூட தெரிஞ்சுக்கலாம் நீங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் அதை ஓபன் பண்றேன்.
நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், இந்த இனிட் மென்ஷன் பண்ணேன். ஸோ அதனால நான் இந்த டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த 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 பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் நான் கால் பண்ண டைரக்டாவே வேணும், தனியா போய் நான் வந்து இன்ஜெக்ட் பண்ணணும்னு இல்லை. ஓகேங்களா? ஸோ என்ன பண்றேன், இந்த பேலன்ஸை நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாட் டேஷ் டேஷ் பேலன்ஸ்ன்ற அந்த அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ல நான் கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த வேரியபிள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த வேரியபிள் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்ரிபியூட் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்டா ட்ரீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பேங்க் அக்கௌண்ட் இந்த பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிரைவேட்டா இருக்கணும், இது வந்து பாத்தீங்கன்னா வெளியில கிளாஸ் விட்டு வெளியில எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இது வந்து இது வச்சிருக்காங்க. சோ இந்த பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் வந்து இங்க நான் கால் பண்றேன், இந்த பேலன்ஸ் நான் கொடுத்தோம்னா இந்த பேலன்ஸ் எவ்வளவு அமௌண்ட் இருக்கு கால் பண்ண போறேன் நான். சோ நான் ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டாட் பேலன்ஸ், இந்த செல்ஃப் டாட் பேலன்ஸ் நான் ரிட்டர்ன் பண்ண போறேன், இன்னொரு ஃபங்க்ஷன் நான் ரிட்டர்ன் பண்ண போறேன் இங்க. ஓகே, சோ நான் என்ன பண்ண போறேன், அக்கௌண்ட்ன்ற வேரியபிள் நான் தான். சோ நான் பேங்க் அக்கௌண்ட் கால் பண்ணி அங்க என்ன பண்ண போறேன், இந்த பேலன்ஸ் 5000 சொல்லிட்டு நான் வந்து சொல்ல போறேன் நான். ஓகேவா? சோ இந்த அந்த பிரிண்ட் வந்து 5000 சொல்லிட்டு இப்ப நான் வந்து ஏடிஎம் மிஷின் செக் பேலன்ஸ் கொடுத்துட்டேன், செக் பேலன்ஸ் வந்து இந்த 5000 பாத்துருச்சு. அது நம்ம கிட்ட காட்டுறதுக்கு என்ன பண்ணுது, அக்கௌண்ட் டாட் கெட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அக்கௌண்ட் டாட், அதாவது இந்த அக்கௌண்ட் டாட் கெட் பேலன்ஸ் சொல்லிட்டு காட்டுது. இப்படி கொடுத்தா என்ன ஆகும், உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்றத அது காட்டிடும். ஓகேங்களா? இதுதான் ஒண்ணும் கிடையாது. இது இந்த பர்டிகுலர் பேராமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் டு இண்டிகேட் தட் attribute should be treated as private or internal. அதாவது அவங்க பேலன்ஸ்ன்றது அந்த பர்டிகுலர் கிளாஸ் கூட தான் காட்டணும், வெளியில வந்து வேற கிளாஸ்க்குள்ள போக கூடாதுன்றதுனால இந்த பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க பிரைவேட் அண்ட் இன்டர்னலா இருக்கும். இது நம்ம ரியல் டைம்ல பார்க்கும்போது நிறைய எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஹை லெவல்ல இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கடைசியா நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன்னா ஒண்ணும் கிடையாதுங்க, அன்னெசரியா இன்ஃபர்மேஷன் வந்து தூக்கி தூர கடாச்சிட்டு தேவை இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் எக்ஸ்போஸ் பண்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க இந்த லேமன் டைப்ஸ், அதாவது இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிளே நான் வந்து காட்டுறேன் நான். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இந்த கிளாஸ், இந்த கார்ன்ற கிளாஸ்ல வந்து என்ன ரெண்டு ஃபங்க்ஷன் நான் கொடுக்க போறேன். ஒன்னு என்ன பண்ண போறேன்னா, இந்த இந்த பர்டிகுலர் செக் இன்ஜின், அதாவது ஸ்டார்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டாட் செக் இன்ஜின், அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஹைட் பண்ண போறேன். நான் சொன்னேன்ல செல்ஃப் டாட் டேஷ் டேஷ் செக் இன்ஜின் சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போறேன், அதாவது இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ண போறேன். கார் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக் இன்ஜின்றது வந்து பாத்தீங்கன்னா இது செக்கிங் த இன்ஜின், இது தேவையில்லாத இன்ஃபர்மேஷன். ஸோ இது கஸ்டமருக்கு இது தேவை இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போறேன், காரை ஸ்டார்ட் பண்ண போறேன், காரை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், காரை மென்ஷன் பண்ணி காரை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்போ செக்கிங் இன்ஜின்றது வந்து பாத்தீங்கன்னா தேவையற்ற இன்ஃபர்மேஷன். ஒரு நிமிஷம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா செக்கிங் இன்ஜின்றது வந்து தேவையற்ற இன்ஃபர்மேஷன், அது வந்து தனியா வந்து நான் கால் பண்ண போறது கிடையாது. நான் என்ன பண்ணும்போது செல்ஃப்ல டிக்ளேர் பண்ணிட்டேன், அதாவது கார் வந்து செக் பண்ணுது, இன்ஜினை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுது, அது இன்ஜின் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கார் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால இங்க நான் உள்ளே வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்ஃப் டாட் அந்த பிரைவேட் பேராமீட்டர்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த பேராமீட்டர்ல கால் பண்ணி நான் வந்து இந்த செக் இன்ஜினை அதுல நான் அதுக்கேற்ற மாதிரி நான் இங்க வந்து இது பண்ணிட்டேன், டிக்ளேர் பண்ணிட்டேன். நான் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இன்ஜினை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அப்புறம் காரை ஸ்டார்ட் பண்ணுது. சிம்பிளா சொல்ல போனா ஹைடிங் அன்னெசரி இன்ஃபர்மேஷன். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்றதெல்லாம் தேவையில்லை, செக் பண்ணதெல்லாம் தேவையில்லை. கார் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்றதுதான் இங்க நம்மளுக்கு தேவை, கஸ்டமருக்கு தேவை. ஸோ ஹைடிங் தி அன்னெசரி அன்வான்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கிவிங் ஒன்லி தி ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும். இப்போதைக்கு இந்த கார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு ஹை லெவல்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இது நீங்க சார்ஜ் லேர்னிங் பர்பஸ்க்கு நிறைய போட்டு நீங்க பார்க்கலாம். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ற சில வெப்சைட்ஸ் பாத்தீங்கன்னா W3 ஸ்கூல்ஸ் ஒன்று இருக்கும், அதுல கூட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். நான் W3 ஸ்கூல்ஸ் எடுக்கல, இது நான் எனக்கு வந்து சொந்தமா சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் கொடுக்குறேன். நான் எதுவும் W3 ஸ்கூல்ஸோ இல்லாட்டி கிரீக் சீக்ஸோட எதுவுமே வந்து நான் பண்ணல நான். ஓகேங்களா? சோ இந்த வீடியோக்கு இவ்வளவுதான். நம்ம அடுத்த வீடியோல ஒரு மினி ப்ராஜெக்ட் பார்க்கலாம், இல்லைன்னா ஏபிஐ ஸ்டார்ட் பண்றதை பத்தி நம்ம சொல்றேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க, கமெண்ட் மறக்காம கொடுங்க. உங்களோட ஒரு கமெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம எப்படியாவது இந்த வீக்ல வந்து பைத்தானோட இன்டர்வியூ செஷன், இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்பாங்க, என்னென்ன மாதிரி வந்து கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ மாதிரி நான் கிரியேட் பண்றேன் கண்டிப்பா. இப்போதைக்கு பைத்தான் சீரிஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ பைத்தான் சீரிஸ் கோஆபரேட் பண்ணி அதை பேஷன்ஸா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து நான் ஏபிஐ சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏபிஐ சீரிஸ்ல பேஸ்ல இருந்து எல்லாமே நம்ம இதே மாதிரி படிக்க போறோம். நம்ம இது எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம பைத்தான் இப்போ படிச்சிட்டோம், அடுத்து ஏபிஐ படிச்சிட்டோம், அடுத்து டேட்டா பேஸ் படிக்க போறோம். இதெல்லாம் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளே பில்ட் பண்ணி நம்மளே டெஸ்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்டிங் ஓரியன்டா போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம டெவலப்பிங் ஓரியன்டா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் ஐடிகாரன் சேனல் தான், நானும் ஐடிகாரன் சேனல்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.